வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் ஞாயிற்றுக்கிழமை 10,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றத் தவறியதற்காக புதுச்சேரி அரசை விமர்சித்தார். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைமையகத்தில் பேசிய அவர், வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறித்த தனது வார்த்தையை ஆளும் அரசு காப்பாற்ற தவறிவிட்டது என்றும், யூனியன் பிரதேசத்தில் வேலையின்மை நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் கூறினார். உறுதிமொழிகள் இருந்தபோதிலும் புதுச்சேரியில் 45,000க்கும் மேற்பட்ட படித்த பட்டதாரிகள் இன்னும் வேலையில்லாமல் உள்ளனர் என்றும், 2244 காலியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன என்றும் சோடங்கர் சுட்டிக்காட்டினார். இந்த செயல்முறை முறையற்ற முறையில் மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நிர்வாகம் உள்ளூர் இளைஞர்களின் நலன்களை புறக்கணித்து அர்த்தமுள்ள வேலை வாய்ப்புகளை உருவாக்க தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைவர் மேலும் பிராந்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் கைப்பாவையாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அரசாங்கம் ஏற்கனவே புதுச்சேரி துறைமுகத்தை அதானியிடம் ஒப்படைத்து விட்டதாகவும், இப்போது சுமார் 33,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மின்சாரத்துறையை தனியார்மயமாக்க முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சியில் தொடர்ந்தால் நீர், நிலம் மற்றும் மின்சாரம் போன்ற முக்கிய துறைகளும் யூனியன் பிரதேசத்திற்கு வெளியே இருந்து தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்படலாம் என்று அவர் எச்சரித்தார். கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளுடன் புதுச்சேரிக்குள் நுழையும் வெளியாட்களால் பாதிக்கப்படுவதற்கு எதிராக குடியிருப்பாளர்களை சோடங்கர் எச்சரித்தார். புதுச்சேரியில் ஏற்கனவே ஒரு ஜூனியர் அதானி வந்துள்ளார் என்று கூறி அரசியல் கட்சிகள் அத்தகைய தனிநபர்கள் அல்லது குழுக்களை ஆதரிக்க வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமடைவதற்கு அரசாங்கத்தை விமர்சித்த அவர், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து கவலைகளை எழுப்பினார். சூதாட்டக் கழகங்களில் சோதனை நடத்தும் அமலாக்க அதிகாரிகள் தாக்கப்படுகிறார்கள், இது நிர்வாகத்தில் ஏற்பட்ட முறிவை பிரதிபலிக்கிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். கேசினோக்கள் அல்லது லாட்டரிகள் மூலம் அரசாங்கம் சில வருவாயை பெறக்கூடும் என்றாலும், அத்தகைய நடவடிக்கைகளின் சமூக விளைவுகள் மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்று அவர் எச்சரித்தார். மக்கள் விழிப்புடன் இருக்கவும், தனிப்பட்ட அல்லது அரசியல் ஆதாயத்திற்காக பொதுமக்களின் உணர்வை பயன்படுத்தும் சக்திகளை ஆதரிக்க வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். முன்னாள் முதல்வர் வி. நாராயணசாமி, புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வி. வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் எம். கந்தசாமி மற்றும் பிற மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் பார்வையாளர்கள் கிறிஸ் சோடங்கர் மற்றும் சூரஜ் ஹெக்டே ஆகியோர் புதுச்சேரிக்கு 2 நாள் பயணமாக வந்ததாகவும், அப்போது பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த உள்ளூர் தலைவர்களைச் சந்தித்து தேர்தல் உத்திகள் மற்றும் நிறுவன விஷயங்கள் குறித்து விவாதித்ததாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.